கைஸ் 3 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினராக இருக்கீங்க, பிரியாணி பற்றி சுத்தமாக தெரியாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஆல்ரெடி பிரியாணி பண்ண தெரியும், இல்லை நீங்கள் ஒரு பிரியாணி மாஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த டோட்டல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஒரு பிகினராக இருக்கணும், பிரியாணி பற்றி எதுவுமே தெரியாதவங்க ஃபஸ்ட்டு டைம் பிரியாணி பண்ணால் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராமல் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணணுன்றதுக்காக நான் டீட்டெயில்டாக எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ நம்ம 3 கிலோ பண்ண போகிறோம். 1 கிலோக்கு 150 ml கணக்கு பண்ணி 3 கிலோக்கு 450 ml ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தபரா வந்து 3 கிலோக்கான தபரா இல்லை, நம்ம ஷாப்புக்கு மேக் பண்ணுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய தபரா தான் இருக்குது. 10 கிலோக்கு செய்ய வேண்டிய தபரா தான் இருக்குது. ஸோ 10 கிலோக்கான தபராவில் வந்து நான் 3 கிலோ தபரா பண்ணக்குள்ள உங்களுக்கு மசாலா இது எல்லாமே கொஞ்சம் சென்டரில் தான் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 150 ml, நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 450 ml ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம், பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 கிலோக்கு 350 கிராமுங்க, நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 1050 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நறுக்குன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை எதுக்கு பொன்னிறமாக வதக்க சொல்கிறாங்கன்னா, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிறது வெறும் பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிச்சுன்னா அந்த பிரியாணியை நீங்கள் அதிக நேரம் வச்சு சாப்பிட்லாம். பொன்னிறமாக வதங்கிச்சுன்னா அது காலைல சமைக்கிற பிரியாணியை நீங்கள் மறுநாள் காலைல கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு பிரியாணியோட காலம். இதனால தான் புளி சாதமும் வெங்காய சாதமும் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு சாப்பாடாக எடுத்துகிட்டு போவாங்க. வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா போடணுங்க. நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 9 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதே டைமில் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போடாதீங்க, நீட்டு வாக்கில் கோடு போட்டு போட்டிங்கன்னா தான் காரம் அதிகமாக ஏறாது, குழந்தைங்களுமே பிரியாணியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பட்டை கிராம்பு ஏலக்காவை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே போடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா எண்ணெயில் ஒரு மாதிரி கருத்து போடுன்றதுனால வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 கிலோவுக்கு 3 கிராம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ பண்ணுறதுனால 9 கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்றுமே 9 கிராமாக போட்டுக்கிறோம். இது அரைச்ச உடனே சரியான வாசனை வருங்க. அதேமாரி நீங்கள் அரைச்சிட்டு இதில் வந்து வெங்காயத்தில் போட்டு வதக்கும் போது இந்த வாசனை கமகமன்னு தூக்கி அடிக்குதுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வாசனை வந்து உங்கள் மூக்கை அப்படி தொலைச்சி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா வந்து நீங்கள் பிரியாணிக்கு கொஞ்சம் பல்காக பண்ணும்போது 2 கிலோவுக்கு ஒரு கட்டு சின்ன கட்டாக இருக்கும், அந்த கட்டில் வந்து 2 கிலோவுக்கு ஒரு கட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 3 கிலோ பண்ணுறதுனால 1.5 கட்டு போட்டிருக்கேன். ஸோ மல்லி புதினாவை நாம் எதுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பண்ணுறோன்னா, ஒரு பிரியாணிக்கு வாசனை ஒரு ஒரிஜினல் ஃபேவரான ஒரு வாசனை உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் மல்லி புதினாவை வெங்காயத்தில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மல்லி புதினா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 12 கிராம். ஸோ 3 கிலோ பண்ணுறதுனால 3 கிலோவுக்கு 36 கிராம் நம்ம வந்து இப்போது தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் எதுக்காக இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணுறோம்னா, இது எண்ணெயில் வந்து தான் பிரியாணிக்கான ஒரு ஒரிஜினலான கனல் வரும். அதே டைமில் நீங்கள் வந்து மல்லி புதினா வதங்கிறதுக்கு முன்னாடியும் இது போட்டுறக்கூடாது. ஏன்னா மல்லி புதினா நல்லா வதங்காமல் இருந்துச்சுன்னா அது வதங்குற டைமில் இந்த மிளகாவோட கலர் ஃபுல்லாக இழுத்துக்கும். அதனால் நல்லா வந்து மல்லி புதினா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். 1 கிலோவுக்கு 12 கிராம், நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 36 கிராம் போடுறோம். ஓகேங்களா? தனி மிளகாத்தூள் போட்டு அடுத்து ஒரு 30 செகண்ட் போதுங்க, ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. 30 செகண்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 100 கிராமு. ஸோ 3 கிலோவுக்கு 300 கிராம் இஞ்சும் 300 கிராம் பூண்டும் வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொசீஜருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 150 ml தான் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. எந்த காரணத்தை கொண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க, அது டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த வாட்டர் வந்து நல்லா சுண்டுறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா அருமையாக வெந்து பக்காவாக வந்து டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க. அடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 ml தயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 500 ml தயிர் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது இன்னொரு பாக்கெட்லேருந்து ஒரு 200 ml தயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா பொருளையுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பேங்க. பட் தயிரை பொறுத்த வரைக்கும் நான் கம்மி பண்ணல, ஏன்னா தயிர் எனக்கு மசாலாக்கும் தேவையான புளிப்பை கரெக்டாக கொடுக்கும். ஸோ தயிரை மட்டும் கம்மி பண்ணாதீங்க. 1 கிலோவுக்கு 200 ml, நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 600 ml தயிரை வந்து கிளியர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரியாணி பண்ணும்போது தயிருக்கு முன்னாடி தக்காளி போட்டு ஒரு சில பேர் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தயிரும் தக்காளியும் ஒன்றா போட்டு பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. நான் ஒன்றா பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணி பார்க்கும்போது தயிரை முன்னாடி போட்டு பண்ணுறதுன்றது ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன். ஸோ தயிரை தக்காளிக்கு முன்னாடி தனியாக போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் வந்து 100% ஒரு ஒர்த்தான ஒரு ரிசல்ட் வரும்.
ஸோ கைஸ் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பிரியாணி ஷாப் வச்சுருக்கோம். ஸோ பிரியாணி யாரெல்லாம் வந்து கற்றுக்கணும், பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பிரியாணி கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், எப்படி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் யாரெல்லாம் கற்றுக்க வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பயோவில் பார்த்தீங்கன்னா பயோவில் இன்ஸ்டாகிராம் சேனலில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழேயுமே என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தயிரில் வெள்ளையாக இருக்குங்க திரி மாதிரி, அதாவது தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் உடனே தக்காளி போடக்கூடாது. அந்த வெள்ளையாக இருக்க திரி மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா கரைஞ்சி போகணும். அப்படி கரைஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். இல்லைனா அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா தயிரோட புளிப்பு வந்து கிளியராக இறங்காதுங்க. ஸோ தயிர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 300 கிராம் வந்து அரைச்சி போடணுங்க. ஸோ நான் 3 கிலோவுக்கு வந்து 900 கிராம் வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த தபரா வந்து பெரிய தபரா. நாம் ஆனால் 10 கிலோ பண்ண வேண்டிய தபராவில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ பிரியாணி பண்ணுறதால மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 35 கிராம், நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 105 கிராம் உப்பை வந்து சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணால் சேர்த்துக்கலாம், பட் கறி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கறி உள்ள உப்பு தன்மை நல்லா இறங்கும். இல்லைனா கறிக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கறி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் உப்பு கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி 1 கிலோ பிரியாணி பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து சிக்கனை பிரியாணி பொறுத்த வரைக்கும் சிக்கனை வந்து தக்காளி போட்டு ஆட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் எவ்வளோ பல்க் குவான்டிட்டி பண்ணாலுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டுட்டோம், உப்புமே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 3 கிலோ பிரியாணிக்கு 3 கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் மட்டன் பீஃப் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஈக்குவல் போர்ஷன் எடுக்க தேவையில்ல, அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா கைஸ், இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிக்கனை வந்து நல்லா அலசுங்க. நீங்கள் கடையில் வாங்குறீங்கல்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. மிஷினில் போட்டு கொடுப்பாங்க. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்க பீஸுக்கு உள்ளேயும் லெக் பீஸோட ஜாயிண்ட் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முடிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு சர்வீஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு சிக்கன் பீஸையுமே எடுத்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் சிக்கன் க்ளீன் பண்ணுறதுல விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணோன்னே பாருங்கள், கரண்டியை வச்சு நான் மெதுவாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த சிக்கன் பீஸை எதையுமே நான் ஹார்டாக ஹிட் பண்ணல. ஸோ இது மாதிரி மெதுவாக மசாலாவில் மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும், நான் வந்து மினிமமாக 5 நிமிஷம் வைப்பேன். ஸோ 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா ஒட்டிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிளியராக ஊற வச்சிங்கன்னா சிக்கன் உள்ள மசாலா இறங்கி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் பீஸுமே சாப்பிட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் லெக் பீஸ் மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு செஸ்ட் பீஸ் எடுத்து சாப்பிட்டாலுமே அது வந்து சக்கையை சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அது மேலே மசாலா விட்டுட்டு இருக்கிறதுனால செஸ்ட் பீஸுமே சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். கைஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கனு கூட கமன்னு நல்லா ஊறி இறங்கிடுச்சு. சூடுமே நல்லா ஓரளவுக்கு நிதானமாக வந்து ஆகி இறங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ரு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 800 ml வாட்டர் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம 3 கிலோ பிரியாணி பண்ணுறோம் இல்லையா, ஸோ 1 8 8 16 3 24 2.5 லிட்டரு கிட்ட வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி தான் ஆட் பண்ணல, நீங்கள் பச்சை தண்ணியே இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ், இது மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி விட்ருங்க. அதாவது ஃபுல்லே ஹை ஃப்ளேமில் இல்லை, ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக வச்சாதீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா சிம்மில் இருக்கக்குள்ள ஜூஸியாகவும் ப்ளஸ் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அந்த பிரியாணி பீஸில் இருக்க மசாலாலாம் வந்து அதோட அரோமா ஜூஸினஸ் எல்லாம் கீழே இறங்கும், மசாலா வந்து பீஸு உள்ளே போகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெமன் புழிஞ்சு ஊற்றுறதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் லெமன் வந்து இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 லெமன், ஸோ 3 கிலோவுக்கு 3 லெமன் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணாமல் தண்ணியில் வந்து புழிஞ்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து டேரெக்டாக இதில் வந்து ஊற்றிக்கிங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு லெமனை வந்து டேரெக்டாக வந்து மசாலாவில் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் பீஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிடும். ஸோ நல்லா இருக்காது பீஸ் அதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு மூடி போட்டுடலாம். இதில் வந்து லெமன் வந்து நான் ஆட் பண்ணதுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மூடி போட்டுட்டு இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதே டைமில் நம்ம உள்ளே போய்ட்டு ரைஸுக்கு வந்து தனியாக வண்டி பிரியாணி பண்ணுறதுனால ரைஸு தனியாக பாயில் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக உள்ளே போய்ட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரு வாட்டர் வந்து வைக்கணும். இப்போ நான் 3 கிலோ பண்ணுறதுனால ஒரு 6 லிட்டரு வாட்டர் வந்து வைக்கணும். ஸோ 6 லிட்டரு வாட்டரில் வச்சதுக்கப்புறமேட்டு
எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அரிசி எப்படி வேக வைக்கிறதுக்கு அரை பதம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஒன்றுமே இல்லைங்க. இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேட்டு, அதாவது எப்போ கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அரிசி போட்டதுக்கப்புறமேட்டு அந்த கொதி ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து கரெக்டாக 3 நிமிஷங்க, 3 நிமிஷம் இல்லை 2.5 நிமிஷம் அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச் அளவுக்கு நீங்கள் அரிசியை வந்து ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் இருக்கிறதையும் பார்த்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு அந்த 3 நிமிஷம் இல்லை 2.5 நிமிஷம் அந்த டைமுக்கு வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அரிசி உங்களுக்கு அதுதான் அரைப்பதாங்க. அரிசியை வடிச்சிட்டு ரைஸில் வந்து கொட்டினதுக்கப்புறமேட்டு இது மாதிரி தாங்க லெவலாக இருக்கணும் பாருங்கள். அரிசியும் சரி மசாலாவும் சரி ஒரே லெவலாக இருக்குங்களா. ஸோ இது மாதிரி அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலாக இருக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு அது மேலே ஏதாச்சும் வெயிட்டை வச்சு தம் போட்டுருங்க. இந்த வெயிட் எதுக்காக வைக்கிறோன்னா, கீழே இருக்க அந்த மூடியும் தபராவும் கிளியராக உட்காரலாம். வெயிட் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்லாம் வந்து வெளியே போவாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மோக்லாம் வெளியே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து நீங்கள் வந்து தண்ணி ஏதாச்சும் வெயிட்டான பொருளை வச்சிங்கன்னா உனக்கு வந்து டம் டைமில் வந்து அந்த புகைலாம் ஃபுல்லாக உள்ளே இருக்கும். அதே டைம் அந்த புகையை வந்து இந்த மேலே இருக்கிற பச்சை தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்கும். நீங்கள் அரிசியை பாயில் பண்ண சுடு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை கீழே ஊற்றாதீங்க. அந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியில் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது லெவலாக வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதே தண்ணி தான் நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேலே சுடு தண்ணி வந்து ஊற்றி தம் போடணுங்க. எதனால்னா சுடு தண்ணி சூடாக இருக்கும்போது கீழே வந்து ஆவியாகும். தம் போடும்போது 20 நிமிஷம் தம்மில் அரிசியிலேருந்து ஆவியாகிற தண்ணியை அந்த சூடாக இருக்கிற தண்ணி வந்து மேலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சுடு தண்ணி இருந்துச்சுன்னா மெயினாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பரவாயில்ல, பச்சை தண்ணி வைங்க. அதுவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடானதுக்கப்புறமேட்டு அந்த மூடியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தம் போட்டு அன்னக்கூடையில் தண்ணி வச்சு தம் போட்டிருக்கேன். ஸோ தம் போட்டு கீழே ஃப்ளேம் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கும் பாருங்கள். நீங்கள் வீட்டில் 1 கிலோ பண்ணக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சுருந்துங்க. கொஞ்சம் பல்காக போகக்குள்ளே லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து தம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு வாட்டர் வந்து இருக்கான்னு சொல்லி 4 பக்கம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது லைட்டாக வந்து மசாலா இறங்கும். அந்த மாதிரி மசாலா இருந்தால் பிரச்சனை இல்லை. வாட்டர் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அது மாதிரி தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரிசல்ட் வந்து பக்காவாக வந்துடுங்க. அதான் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வாட்டர் இல்லைன்னா அப்படியே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஒருவேளை உங்களுக்கு உள்ள வாட்டர் இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வச்சு தம் போட்டுக்கணும். இப்போ பீஸு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு, ப்ளஸ் எப்படி நல்லா ஜூஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நல்லா மசாலாலாம் ஒட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து அந்த 5 மினிட்ஸ் வந்து வச்சு பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்லோவாகவோ இல்லை ஆஃப் பண்ணியோ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ்லாம் நல்லா மசாலா அப்சர்வ் பண்ணிவிடும். லாஸ்ட்டாக மல்லிப்பூ நான் வந்து லைட்டாக வச்சுருக்கோம், அதை மேலே தூவி விட்டு ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பண்ண பிரியாணி. ஸோ அதில் இருக்க பீஸு மசாலாலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் வேணும், அப்படி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஏதாச்சும் டவுட் இருக்குது, எப்படி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுமாதிரி டவுட் இருந்துச்சுன்னா ஸோ வீடியோக்கு கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். சேனல்லையுமே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ மறக்காமல் கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.